இந்த நாளிலே என் இருதயத்திலே ஒரு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருக்க, கடந்த ஆண்டு பல தீமைகளை நாம் சந்தித்து விட்டோம், பல போராட்டங்களை நாம் சந்தித்து விட்டோம். இந்த வருஷம் நன்றாக இருக்குமா? இருக்காது. காரணம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்றால், நாமே கொடுமையை பார்த்து போதும், சீக்கிரமாய் வாரும் என்று நாம் அழைக்கத்தக்கதாக தேசத்தில் கொடுமை இருக்கத்தான் செய்யும். என்றாகிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், சிறைச்சாலையில் இருந்த யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், காரியங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நாம் இருக்கிற இடம் மாறலாம். சங்கீதம் 46:2-3 படி எல்லாம் நிலை மாறலாம். ஒன்றை மட்டும் சொல்லுவேன், சங்கீதம் 46:5 பாருங்கள். நடுவில் கர்த்தர் இருக்கிறார், அது அசையாது. நம் நடுவில் கர்த்தர் இருப்பார். எது வேண்டாலும் மாறட்டும், நாம் அசைய மாட்டோம். காரணம், அதிகாலையில் நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் என்று நம்மோடு இருக்கிறார். இந்த நல்ல நாளில உங்களை வாழ்த்தும் பொழுது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேசம் நன்மையானவைகளை எதிர்பார்க்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை எதிர்பார்க்க வேண்டாம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இருந்தாலும் சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னார் என்று என் மகளுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தை அவர்கள் காதில் துணித்துக் கொண்டே இருக்கட்டும். பிரச்சனை வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, பரிகாசம் வரும் பொழுது, தீமை வரும் பொழுது, இருள் வரும் பொழுது, தள்ளாடுதல் வரும் பொழுது, என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் காதில் வரும். அடுத்த நிமிடம் எழுந்து ஓடுவார்கள். என்ன வார்த்தை? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று காலை உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்று காலை நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிப்ரவரி 4ஆம் தேதி காலையில் இருந்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இனி நான் சும்மா இருக்க போகிறேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே,
வார்த்தை உங்கள் காதில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். என்ன சூழ்நிலை வந்தால், என்ன பிரச்சனை வந்தால், என்ன விதத்தில் மனிதர்கள் உங்களை அழிக்க நினைத்தால், இன்று காலை அனுபவித்தவன் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யுத்தம். 1982 3ஆம் நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மேன்மையான நாள். காரணம், தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தரித்திரத்தில் வாழ்ந்தவன், முட்டாள் முட்டாள் என்று எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்ட பரதேசம். என்னுடைய பள்ளி படிப்பை முடித்த நேரம் அது. கல்லூரிக்கு போக வேண்டும். தகப்பன் சொல்லுகிறார், என்னால் படிக்க வைக்க முடியாது. தெருவில் உள்ள கனவான்கள் சொல்லுகிறார்கள், ஒரு டீ கடையில் சேர்த்து விடு. அவன் 8 கிளாஸ் கழுவினால் ஒரு 100 ரூபாய் சம்பாதித்து கொடுப்பான். அவன் பிள்ளைக்கு அவ்வளவுதான். கனம் மிகுந்த ஒரு ஊழியரோ, இல்லை, கார்பரேஷனில் டாய்லெட் கழுவுகிற வேலைக்கு சேர்த்து விடுங்கள். அரசாங்க வேலையாயிருக்கும். அவன் அவ்வளவுதான். எல்லாரும் என்னை புறக்கணிக்க. மே 3ஆம் தேதிதான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பு 1 சாமுவேல் 16:12-13 படி என் சகோதரர்களுக்கு நடுவே தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆச்சரியம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்க கர்த்தர் அழைக்கவில்லையே, இந்த பிச்சைக்காரனை அழைத்தார். ஆச்சரியம் மட்டுமல்ல, ஆத்திரமும் எழும்பினது. இந்த நாளில் இருந்து எப்படியாகிலும் என்னை அழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து படித்தார். போராடினார்கள். 85 டிசம்பர் 26 அவர்கள் விருப்பம் நிறைவேறின நாள். என் வாழ்க்கையை நானே கசந்து கொண்ட நாள். எங்கள் கையில் ஐஸ்வர்யவான் ஒருவரை சேர்த்துக் கொண்டேன். 2 லட்சம் ரூபாயை கையில் எடுத்தார்கள். என்னை நிர்வாணமாக்கி அறையில் வைத்து அடித்து துவைத்து காவல்துறையில் இந்த 2 லட்சம் ரூபாயை நான் திருடினேன் என்று என் வாழ்க்கையை முடித்தார்கள். நினைத்தார்கள், இனி ராஜேந்திரன் எப்படி ஊழியம் செய்வார்? நாம் தான் அவனை திருடனாக்கி விட்டோமே, எப்படி ஊழியம் செய்வார்? அன்பு சகோதரர்களே, இந்த டிசம்பர் 85/26 மாலை 5:30 மணி என் காதில் கேட்ட சத்தம் தான் இன்று உங்களுக்கு தீர்க்க தரிசன செய்தியாய் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்னை அழிக்க நினைத்த 12 நபர்கள் கனவான்கள், ஐஸ்வர்யவான்கள், படித்தவர்கள். அவர்களை எதிர்த்து நான் எதுவும் செய்ய இயலாது. எதிர்க்க நலன் இல்லை, பேச நலன் இல்லை. அலை குடிந்துதான் நின்றேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன். இயேசு எப்படி சிலுவையின் முன்பு சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார், அப்படியே இருந்தேன். இன்று வரை
நான் சும்மா தான் இருக்கிறேன். தேவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சொல்லுகிறார்கள், ஐயோ மடக்க நினைக்காமல் இருந்திருந்தால் அஜேந்திரன் சாதாரணமாய் இருந்திருப்பான். நாம் மிதித்தோம். தேவனோ நம் தலைக்கு மேல் அவனை உயர்த்தி இருக்கிறார். அந்த தேவன் தான் இன்று காலை உங்களை பார்த்து, மகனே மகளே, என்ன வேணாலும் நடக்கட்டும், நெருப்பையும் தண்ணீரையும் கடக்கிற நிலைமை வரட்டும், மனிதர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி மிதிக்கட்டும், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண. பேசுகிறவன் பேச்சை கேளாதிருங்கள், சொல்லுகிறவர்கள் வார்த்தையை எழாதிருங்கள், எழுதப்பட்ட வார்த்தையை பாராதிருங்கள், கொடுக்கப்பட்ட தீர்ப்பை கவனியாதிருங்கள். உங்கள் கண்களோ கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்க. சொல்லுகிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறோம். பிரச்சனை வரும் பொழுது, பரிகாசம் வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது, சூழ்நிலைகளை பார்த்து நம்மை நாமே உடைத்துக் கொள்ளுகிறோம். இன்று காலை சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, எல்லாம் மாறும் பொழுது என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். இன்று காலை இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, பார்க்கிற மக்களிடம் எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எனினும் இன்று காலை நாம் நினைக்கிற வார்த்தை, நாம் நினைக்கிற எண்ணங்கள், ஓ கர்த்தர் இப்படித்தான் யுத்தம் பண்ணுவார் என்று நினைக்கிறோம். நமக்குள் ஒரு திட்டம், நமக்குள் ஒரு எண்ணத்தை வைத்து இப்படித்தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்று காலை உங்கள் அருகில் ஒருவர் நிற்கிறார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தில் பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டார். தேனியில் அல்ல, சென்னையில் அல்ல, பூமியில் ஒருமனப்பட்டார், நான் அங்கே இருப்பேன். எப்படி சொல்லுவேன்? நான் தேனியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் பல இடங்களில் இருக்கிறீர்கள், நாம் பூமியில் இருக்கிறோம், ஒரு மனமாய் நிற்கிறோம். நம் பக்கத்தில் யார் இருக்கிறார் தெரியுமா? என்று அதிகாலை சகாயம் பண்ணுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். மீண்டும் சொல்லுவேன், சங்கீதம் 46:5, சகரியா 2:10, வெளிப்படுத்தல் 21:3, நடுவில் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார். இருக்கிறவர் சொல்லுவார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, அது உயர்ந்தது. நாம் நினைக்கிற யுத்தம் அவர் செய்வதே இல்லை, அவர் செய்கிற யுத்தம் வேறு. என் சாட்சியை நான் சொன்னேன். இந்த குற்றச்சாட்டு என் மேல் வைத்த பொழுது கண்ணியமான அநேகர் எனக்கு சொன்ன ஆலோசனை, தேனியை விட்டு விடு, இனி இங்கே இருந்தால் எங்கு திருடு நடந்தாலும் காவல்துறை உன்னை பிடிக்கும். நான் நினைத்தேன், என் மேல் வைத்த ஊழி அபிஷேகம் உண்மைதான், என்னை எங்கேயாவது கொண்டு செல், ஒருவேளை மிஷினரியா என்னை கொண்டு செல்.
எங்கேயாவது கொண்டு சென்று என்னை உயர்த்தும் என்று கெஞ்சி. ஆனால் தேவனுடைய திட்டங்களை பாருங்கள். யோசேப்பை எந்த இடத்தில் சிறையில் அவமானப்பட்டாயோ அங்கேதான் ராஜமேன்மை. அதே காரியம் இன்று கர்த்தர் காலையில் உங்களுக்கும் யுத்தம் செய்வார். நான் இன்று ஆவியானவர் எனக்கு காண்பித்த 3 காரியங்களை ஒரு தீர்க்க தரிசனமாய் இதோடு பேசட்டும். என் ஆவியில் உணர்கிறேன். இப்பொழுதே உங்கள் சிலருக்குள் இந்த நெருப்பு பற்றி எரிகிறது. போதும், ஒரு வார்த்தை போதும். இனி நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவது உண்மை. சகோதரா உண்மை, சகோதரி உண்மை. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது அதை நாளத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காலை தேவன் உங்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணுவார் என்று 3 காரியங்கள் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு தெரியும், இதற்கு பின்பு நீங்கள் பலர் எனக்கு சாட்சி சொல்வீர்கள். முதல் யுத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். 3ஆம் வசனத்திலே அரண்மனையிலே அமைச்சர்கள் மத்தியில் ஒரு பேச்சு எழும்புகிறது. என்ன பேச்சு? தேசத்தில் திகைத்து திரிகிறார். வனாந்தரம் அவர்களை அடைத்துக் கொண்டது. சமுத்திரம் அவர்களுக்கு முன்னே நிற்கிறது. தப்பிக்க வழியில்லாமல் இருக்கிறார்கள். நாம் போய் எளிதாய் பிடித்துக் கொள்ளலாம். சகோதரா, சகோதரி, நிலைமையை குறித்து எதிராளிகள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஊழியத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து அவனே திகைத்து நிற்கிறானப்பா. அவனே திகைத்து நிற்கிறான். இனி அவன் எழும்ப முடியாது. 1997ஆம் ஆண்டு ஊழியத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறேன். 82 கர்த்தர் அழைத்தார். 89 இயேசு அழைக்கிறார். வல்லமை பயிற்சி முகாமை ஜூன் மாதம் முடித்தேன். ஜூலையில் ஊழியத்தை துவங்கினேன். 107 எல்லாம் முடிந்தது. கடன், சாப்பிட வழி இல்லை, மனைவி பிள்ளைகள் பட்டினி, தூரத்தை பார்க்க முடியவில்லை. தேவனோ கடினமுள்ள எஜமான். ஒரு நாள் சாப்பிட்டு, பிள்ளைகள் சாப்பிட்டு 2 நாள் ஆயிற்று. நானும் என் மனைவியும் சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிற்று. என்னுடைய சிறு அறையில் பிள்ளைகள் என்னை முகத்தை பார்க்க கண்ணியமான ஒரு மனிதன் வந்தான். ஜெபிக்க என்னோடு பேசினேன், ஜெபம் பண்ணினேன். தன் சூட்கேஸை திறந்தான். ஒரு பெரிய கவரை எடுத்தான். உள்ளே ஒரு கட்டு நோட்டு இருந்தது. என் பிள்ளைகள் என் முகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் கண்கள் அப்பா பசிக்கிறது. என் கண்ணம் அந்த கவரை பார்க்கிறது. என் காதில் ஒரு சத்தம், பணம் வேண்டுமா? நான் வேண்டுமா? சொன்னேன். நீர்தானப்பா வேண்டும், நீர்தான் வேண்டும். ஜெபம் பண்ணி பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். மோசமான காரியம். இந்த நாட்கள் தேனி பகுதியில் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர் 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார். ஆண்டவரே,
எல்லா மாவட்டத்திலும் ஊழியர்கள் இருக்கிறார்கள், தேனியில் இல்லை. எனக்கு அபிஷேகம் 40வது நாள் ஆவியானவர் சொன்னார், நீ கேட்டாலும் நான் தரப்போவதில்லை. காரணம், ஏற்கனவே ஒருவனை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவன் சோர்ந்து போயிருக்கிறான். இனி எனக்கு வழி இல்லை, நீ போய் அவனை எழுப்பு. யார் அவன்? அவன் பெயர் ராஜேந்திரன். எங்கிருந்து ஜெபித்தார் என்று தெரியும். 3 நாட்கள் என்னை விசாரித்தார். ஒருவர் சொன்னார், எனக்கு தெரியும். 4வது நாள் என்னை பார்க்க வந்தார். இன்று நான் பேசுகிறேனே, தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அடைத்துப்பட்டது. அன்பு சகோதரா, சகோதரி, அடைத்துப்பட்டதா? எல்லாம் முடிந்ததா? எதிராளிகள் கொக்கரித்து எழும்புகிறார்களா? எழும்பட்டும். காலை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம்? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி, எகிப்தின் அரசனும் ஜனங்களும் படை வீரர்களும் பாருங்கள், லகுவாய் அவர்களை பிடிக்கலாம், நெருங்கி வருகிறார். யாத்திராகமம் 14:10 இஸ்ரவேலர் பயப்படுகிறார். இன்று காலை அப்படித்தானே இந்த மேய்ச்சல் கூடியிருக்கிறீர்கள். எளிய தைரியசாலிதான் பிரதர், என்ன செய்ய போகிறது என்கிற பயம் வாட்டுகிறது என்று சொல்லுகிறீர்களே, உங்களைப் போலவே பயந்தவர்கள். அவர்கள் ஒரு காரியம் செய்தார். யாத்திராகமம் 14:10 இருதயத்தில் எழுதுங்கள். அவர்கள் மோசேயை நோக்கி கூப்பிடவில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நாம் என்ன செய்கிறோம்? அதிகாலை ஜபத்தில் ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ண உடனே செல்போனை எடுத்து யாரை கூப்பிடலாம், யாரை ஜெபிக்க சொல்லலாம், யாரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கலாம், எந்த மேனேஜரை பார்க்கலாம், யாரிடத்தில் உதவி கேட்கலாம்? இல்லை, இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறிட்டு பாருங்க, ஏறிட்டு பாருங்க. இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே தீர்க்கன் தான். 40 லட்சம் ஜனம் கிட்டத்தட்ட நிற்கிறது. ஆரோன் நிற்கிறார், மிரியாம் நிற்கிறார். யாருக்கும் என்ன நடக்கும் என்பது தெரியவே தெரியாது. Nobody knows what will going to happen. Even Moses doesn't know what is going to happen. அறியாத ஒன்று நடந்தது. சமுத்திரத்தில் வழியை தான். ஹல்லேலூயா. இன்று காலை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும். பொங்கி எழுந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியத்தையும் அடைத்த அதே பிரச்சனை தான். நீங்கள் நடந்து போவதற்கு வழி திறக்கும்படி கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். Are you believe it, brother? Are you believe it, sister? If you are believe that word, you have to praise this. விசுவாசித்தால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய தீர்க்கனாய் சொல்லுகிறேன், வழித்தான். God is going to open a way which is very new to you. அது முற்றிலும் முற்றிலும் புதியது. நீங்கள் அறியாத பாதை திறக்க போகிறது. நீங்கள் நினைக்காத வழி. கூடுதல் ஒன்றை சொல்லட்டுமா? தேவன் உங்களுக்கு திறக்கிற பாதையில், தேவன் உங்களுக்கு திறக்கிற ஊழியத்தில், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில்
நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். வேறு ஒருவன் உள்ளே காலை வைத்தால் அவன் பிணமாய் மாறுவான். விசுவாசிக்க முடிகிறதா? ராஜேந்திரனுக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகம், ஊழியம், அதை வேறொருவன் எடுக்கவே முடியாது. உங்களுக்கும் அதேதான். ஒவ்வொருவர் பெயரை சொல்லி சொல்லி சொல்லுவேன். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற காரியங்கள், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகள் வேற ஒருவன் எடுத்துக்கொள்ள முடியாது. யுத்தம் கர்த்தருடையது. 2, எஸ்தரின் புஸ்தகத்தை பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் ஒரு ஜனத்திற்கு விரோதமாய் ஆமான் தேசத்தையே எழுப்புகிற ஒரு சிறு ஜாதி. அவன் கட்டளை கொடுக்கிறான், நம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழித்தே ஆக வேண்டும். அடக்க வழியில்லாமல் மொர்தெகாய் துடிக்கிறான். சொல்லுகிறாள், ஜெபம் பண்ணு, 3 நாட்கள் ஜெபம் பண்ணுங்கள், நான் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்கிறேன். அனுமதி இல்லாமல் போகக்கூடாது, போகிறேன், செத்தாலும் சாக. நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், மொர்தெகாய் ஜெபம் பண்ணினானோ இல்லை, மற்றவர்களை ஜெபிக்க சொன்ன. அப்படியே ஜெபித்திருந்தாலும் அவன் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் எதிர்பார்த்தானோ இல்லையோ, 3வது நாள் எஸ்தர் ராஜாவினிடத்தில் போவாளா? அவன் எதிர்பார்ப்பெல்லாம் அதுதான். காலையிலேயே வேலைக்கு ஓடி வருகிறான். இன்று 3வது எஸ்தர் வருவாளா? அந்த திறந்தது. மொர்தெகாய்க்கு ஒரே சந்தோஷம், ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். அருகே போகிறாள். ராஜா சொல்லுகிறான், எஸ்தரே, செங்கோலை நீட்டி உனக்கு என்ன வேண்டும்? தேசத்தில் பாதி கேட்டாலும் தருகிறேன். மொர்தெகாய்க்கு ஒரே சந்தோஷம். கேட்டுமா? அந்த தேசத்தில் பாதியை கேட்டு நம்ம யூதர்கள் போய் இருந்துக்குவோம். நான் ராஜாவா இருக்கிற, நீ ராணியாய். என்ன திட்டம்! எஸ்தர் என்ன சொன்னாள்? வேண்டாம், வேண்டாம். மொர்தெகாய் உன்னிப்பாய் கவனிக்கிறான். என்ன சொல்ல போகிறாள்? அவள் சொன்னால், ராஜாவுக்கு நாளை ஒரு விருந்து செய்கிறேன், ராஜா வர வேண்டும். மொர்தெகாய்க்கு அல்சர் வந்து விட்டது. இவள் யூத பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ராஜாவுக்கு விருந்து கொடுக்கிறாள். நாம் அழிய போகிறோம். அடுத்து ஒண்ணு சொன்னா பாருங்க, ஒரு வெடி உண்டு. ராஜாவே, நீர் மட்டும் வரக்கூடாது, ஆமானும் வரணும். மொர்தெகாய் சாப்டர் முடிந்தது. இனி எஸ்தரை நம்பி பிரயோஜனம் இல்லை. 1வது நாள் யுத்தம் நடந்தது. மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார், ஆமான் அழிக்கப்பட்டார். ராஜமேன்மை மொர்தெகாய்க்கு. யூத ஜனங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்ந்தார்கள். இப்படி வந்தது. விருந்திற்கு அழைக்க வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்து கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டுமா? உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதற்கொண்டு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்க போகிறார். அந்த ஞானம் உங்களை சரியான விதத்தில் நடத்த போகிறது. எப்படி பேசினேன் தெரியவில்லை, எப்படி இந்த முடிவெடுத்தேன் தெரியவில்லை. எல்லாரும் என்னை மூடன் 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 என்று சொல்லுவார்கள். எப்படி எப்படி எப்படி? உலகமே ஆச்சரியப்படும். ஆரம்பத்தில் என்னுடைய சாட்சியை சொன்னேன். நம்பருந்திய ஊழியர் சொன்னார், உங்க பையனுக்கு இருக்கிற அறிவுக்கு அவன் டாய்லெட் கழுவத்தான் ஞானம். சமீபத்தில் மரித்தார்.
மறிக்கும் வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை, இவன் இவ்வளவு ஞானியாயிருப்பான், இவ்வளவு உயர்வான், நினைத்து பார்க்கலையே. அதுதான் கர்த்தருடைய யுத்தம். என்று தீர்க்க தரிசனமாய் பேசுகிற உங்களை அழிக்க நினைத்தவர்கள், பரிகாசம் பண்ணினவர்கள், கேவலமாய் பேசினவர்கள், அவர்கள் நடுவே தேவன் உங்களை உயர்த்த, சர்வ வல்லவர் உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய கரம் உங்களை உயர்த்தி பிடிக்கும். ஞானம் உங்கள் தலையில் ஞானம். எந்த மனிதன், எந்த குடும்பம், எந்த கணவன், எந்த மனைவி, எந்த பெற்றோர், எந்த சகோதரன் சகோதரி, எந்த கனமுள்ள ஊழியர் நீ முட்டாள் என்று சொன்னாங்க, அவர்களுக்கு முன்பு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். இறுதியாக மூன்றாவது ஒரு யுத்தம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், யோசபாத்திற்கு தேவன் செய்த யுத்தம். யோசபாத்திற்கு தேவன் கொடுத்த செய்த யுத்தம். அங்கேயும் தேவன் தம்முடைய தீர்க்கனை அனுப்பி சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தர். இப்படி யுத்தம் யோசபாத் பயப்படுகிறார். எங்களுக்கு பலனே இல்லையே, என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கிறோம் என்று பிப்ரவரி 4ஆம் தேதி காலை, ஆண்டவரே வருஷம் பிறந்து 2வது மாதத்தில் வந்துவிட்டோம், என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, எப்படி ஜெயிக்க போகிறோம் தெரியவில்லை. இன்று காலை இன்று ஒரு தீர்க்கன் எழுந்து, யோசபாத்தே, யூதாவின் மனுஷரே கேளுங்கள் என்று சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லுவேன், கேளுங்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. இப்படி யுத்தம், யுத்த வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களையே அழித்துக் கொண்டார்கள். நான் ஆண்டவரை குறித்து பல விதங்களில் யோசிப்பது, அதுல ஒன்று, இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலையிலே தேவன் போட்டுக் கொடுப்பதில் வல்லமை, போட்டுக் கொடுப்பதில். எப்படி என்று சொல்லுகிறீர்களா? யுத்த களத்திற்கு போயிருப்பார், ஆவியானவர் தானே, மெதுவா ஒருத்தர் காதல சொல்லியிருப்பாரு, எதுக்கு நிக்கிறான் பாரு, அவன் உன்னை கருவாயின்னு சொல்றான். அவன் சட்டையை பிடிச்சிருப்பான், டேய் என்னையோட கருவாயின்னு சொன்ன, அவன் நான் உன்னை எப்படா சொன்னேன், நீ எப்படா ஏன் சட்டையை பிடிக்கிற, 2 பேரும் குத்து. அடுத்தவன்ட்ட போயிருப்பார், உன்ன குள்ளைங்கிறான்டா, உனக்கெல்லாம் எவன்டா மிலிட்டரியில வேலை கொடுத்தான்னு அவன் சொல்றான்டா. இப்படியே சொல்லி அத்தனை பேரை சொல்வது இவளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்று காலை அதற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்கவே வாய்க்காது. அவர்களே தங்களுக்கு தாங்கள் அழிந்து போவார், அழிந்து போவார். கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்பு ஒரு பட்டணத்தில் ஆண்டவர் ஒரு ஜெபத்தை நடத்தி சொன்னார். புறப்பட்டேன், ஒவ்வொருவரையாய் சந்தித்தேன், கடைசி இனமுள்ள ஒரு மனிதரை சந்திக்கும் வாசலில் கால் வைத்தேன். சேர்ந்து வந்தவர் இதான ராஜேந்திரன், நாய் நுழையிற மாதிரி நுழையிற, என்னை கேவலம் கேவலம் தரக்குறைவாய் பேசி, இத்தனாம் தேதி இந்த இடத்தில் நீ ஊழியம் செய்ய போகிறாய் என்று எனக்கு செய்தி வந்து விட்டது, எப்படி ஊருக்குள் கால் வைக்கிறாய் பார்க்கிறேன், நீ வரவே முடியாது, விட மாட்டேன். நீரோடு திரும்பினேன். என் காதில் ஒரே சத்தம், யுத்தம் கர்த்தருடையது. சரியாய் ஒரே வாரம். இது நடந்தது சனிக்கிழமை மாலை 5:30 மணி. அடுத்த சனிக்கிழமை மாலை 5:30 மணி. 39 வயது நிறைந்தவர்,
எந்த வாசலில் நின்று என்னை நாயே என்று பல கெட்ட வார்த்தைகளை பேசினார். தன் மனைவியிடத்தில் சொன்னார், நான் வெளியே போயிட்டு வரேம்மா, செருப்பை மாட்டினேன். எந்த படியில் என்னை திட்டினாரோ அதே படியில் கால் வைத்தார், நெஞ்சில் கை வைத்தார், சுருண்டு விழுந்தார். தூக்கி பார்த்தார்கள், உயிர் போய்விட்டது. ஊழியத்தை தடுக்க முடியவில்லை. அன்பு ஊழியனை இழந்தேன், வேதனைதான். உதாரணமாய் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வைக்கவே வைக்காது. இன்று காலை தைரியமாயிருங்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள். ரொம்ப திரும்ப சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எஸ்தரும் யூதர்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யோசபாத்தும் யூத ஜனங்களும் ஆலயத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். பரிதாபப்படுகிறேன், பல பாடல் பாடுகிற வீரர்கள் யோசபாத்தையும் சாலமோன் ஆலயத்தில் இறங்கின மகிமை, சிறைச்சாலையில் பவுல் சீலாவின் சிறை உடைந்ததையும் வைத்து பாடுங்கள், எல்லாம் நொறுங்கும். பாடாமலா இருக்கிறோம், தவறு செய்கிறோம். சாலமோன் முதலில் ஜெபம் பண்ணினார், பின்புதான் பாடல் பாடினார். யோசபாத்தும் அவன் ஜனங்களும் ஆலயத்தில் முன்பு பல நாட்கள் ஜெபம் பண்ணினார்கள், பின்புதான் துதித்தார்கள். சிறையில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள், அதன் பின்புதான் துதித்தார். இன்று காலை உரிமையோடு பேசுவேன், நான் ஜெபிக்கிறேன். ஜெபமில்லாமல் ஜெயமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தீர்க்கனை பாராதிருங்கள், ஊழியர்களை பாராதிருங்கள், கனம் பொருந்தினவர்களை பாராதிருங்கள். உங்கள் கூடவே இருந்தால் மோசேயை பாராதிருங்கள். கர்த்தரை நோக்கி நீங்கள் எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தால், அரச மேன்மை கிடைத்தாலும், உங்களுக்கு பொறுப்புகள் கிடைத்தாலும், எல்லாம் இருந்தாலும் கர்த்தரை பாருங்கள். உங்கள் பொறுப்புகள் உங்களை மீட்டெடுக்காது. யோசபாத் ராஜாதான், எல்லாம் இருக்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சவாலோடு சொல்லுவேன். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியேறப் போகிறோம். உங்களுக்கு மட்டுமல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், நெல்லுக்கு பாயிற தண்ணீர் இந்த புல்லுக்கும் பாயும். என் மேலும் தெய்வம் அபிஷேகத்தை வைத்து நமக்கு யுத்தம் பண்ணுவாராக. ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Glorious Father. Glorious Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Thank you. ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் காதில் ஒரு சத்தம் மட்டும் கேட்கிறது. என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும். Thank you, Father. Thank you. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். என் காதில் மீண்டும் ஒரு சத்தம் விழுகிறது. ஏவிலி என்று ஒரு சத்தம் விழுகிறது. உன் சிறையிறப்பு இன்றோடு முடிவடைகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பின் வல்லமைகள் நொறுங்க போகிறது. உன் கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன். துதியுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள்.
ஜெபம் பண்ணுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். யுத்தம் கர்த்தர் செய்வார். தகப்பனே, எப்படி வாழப் போகிறோம்? ஐயோ, இவர்கள் கனம் பெற்றவர்கள், இவர்கள் முன்பு நாங்கள் எப்படி எழும்ப போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? கண்ணீரோடு நிற்கிறார்களே, கண்ணீரோடு. இப்பொழுது உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இன்று இந்த வார்த்தை கொடுத்தது உண்மையானால் இனி இவர்களுக்கு ஜெயம் மட்டும் உண்டாகட்டும். இன்று கண்ட எகிப்து, இன்று கண்ட ஆமான், இன்று கண்ட எதிரிகள் இனி நாங்கள் பார்க்க போவதே, பலவீனத்தை பார்க்க போவது, பிரச்சனைகளை பார்க்க போவது இல்லை, தோல்விகளை பார்க்க போவதில்லை, ஊழியத்தின் கஷ்டங்களை பார்க்க போவதே இல்லை. மீட்டெடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று காலை நாங்கள் இப்படி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டோம் என்று இவர்கள் யார் யாரிடமெல்லாம் சொல்ல போகிறார்கள், அத்தனை பேருக்கும் இப்பொழுது இறங்குகிற இதே அபிஷேகம் இவர்கள் பேசும் பொழுதே அந்த மக்கள் மேல் இறங்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் வரட்டும். யார் யாருக்கு விடுதலை வேண்டுமோ கிடைக்கட்டும். இதை பொறுப்பெடுத்து செய்கிற அன்பு சகோதரர்கள், அவர்கள் குடும்பங்கள், இன்று இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவர்கள் மேல் இறங்க நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வருகை மட்டும், எங்கள் ஜீவன் இருக்கு மட்டும் ஊழியங்களை, நீர் எங்களுக்கு தந்த ஊழியங்களை உண்மையாய் செய்வதற்கு எங்களுக்கு பலன். ஊழியம் பெருகட்டும். இதில் அநேகர் இணைந்து ஜெபிக்கின்றனர். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறேன், நல்ல பிதா.